வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஒரு மினி ஹேண்ட்பேக் பீட்ஸ் ஹேண்ட்பேக் தான் போட போகிறோம். அதுக்கு வெறும் இது மாதிரி டபுள் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பீட்ஸ் பேக்கெட் வந்து 1/2 கிலோ. இது நமக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரியல. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாடல் போட போகிறேன். அதனால் கரெக்டாக என்னோட அளவு எவ்வளோ கிராம்னு சொல்ல தெரியல. நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ பீட்ஸ் தேவைன்றது காட்டுறேன். இது மாதிரி க்ரீன் கலரில் உள்ளுக்குள்ளே ஒயிட் கலர் இருக்கும், டபுள் ஷேடாக இருக்கும். இந்த பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு 80 சைஸ் இந்த நரம்பு எடுத்திருக்கேன். கட்டி வச்சுருக்கிறத கட் பண்ணிடலாம். இந்த நரம்புக்கு நம்ம அளவுலாம் கிடையாது. ஒரு தோராயமாக நம்ம கை எந்த அளவுக்கு நம்மளால் உயர இது பீட்ஸை கோர்த்து போட முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த 2 மணையும் நம்ம கையில் பிடிச்சிக்கலாம். சென்டர் வச்சு 2 மணையும் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 பீட்ஸ் கோர்த்துக்கலாம். 1 2 3 4 பீட்ஸ் கோர்த்துட்டு ஒரு மணையில் தான் லெஃப்ட் சைடு இருக்கிற மணையில் கோக்குறோம். இந்த ரைட் சைடு இருக்கிற இந்த கார்னரில் இருக்கிற அந்த நரம்போட மனையை ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பீடு 3 பீடு உள்ளே விட்டுடலாம். ஒரே ஒரு பீடில் மட்டும் உள்ளே கொடுத்து இந்த 2 நரம்போட முனையும் ஒன்றா பிடிச்சிட்டு இப்படி இழுத்துடலாம். அப்போ நமக்கு இந்த 4 பீட் லாஸ்ட்டில் கொண்டாந்துட்டோம் சென்டரில். இப்போ 2 முனையும் மேலே இருக்குது, சென்டரில் கொண்டாந்துட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த கார்னரில் 2 பீடு கோக்கலாம். 1 2 ரைட் சைடில் ஒரு பீட் கோக்கலாம். கோர்த்து விட்டுட்டு இந்த 2 பீடு கோர்த்ததில் ஃபஸ்ட்டு பீடை உள்ளே விட்டுட்டு 2வது பீடு மேலே இருக்கு இல்லைங்களா, அந்த பீடில் இந்த ரைட் சைடு நரம்போட முனையை விட்டு எடுத்துக்கலாம். 2 ஒன்றா பிடிச்சிட்டு தான் நம்மளுக்கு இங்கே அப் அண்ட் டவுன் வராது. அதனால் 2 மனையும் ஒன்றா பிடிச்சிக்கலாம். போகும்போது இப்போ நம்மளுக்கு 2வது டைமண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. லெஃப்ட் சைடில் 2 பீடு கோர்த்துக்கலாம். ரைட் சைடு இருக்கிற ஒயரில் இதை நம்ம ஒயருன்னு வச்சுக்கலாம். நரம்பு, தங்குசி அப்படின்னு ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு இது சொல்கிறாங்க. ஃபிஷ் லைன் சொல்கிறாங்க. நம்ம இதை ஒயருன்னு வச்சுக்கலாம். நமக்கு எப்படி சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடில் 2 பீடு கோத்தோம். அதில் ஒரு பீடில் இந்த நரம்பு விட்டு லாக் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு டைமண்ட் 2 3 இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம இந்த மாதிரி 4 நாளாக வரதை 20 லைன் போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 போட்டாச்சு. இப்போது நான் ஏற்கனவே பீட்ஸ் ஹேண்ட்பேக் ஒன்று போட்டேன், பர்பிள் கலரில் ஸ்கொயர் டைமண்ட் ஷேப் வச்சு. அதில் வந்து செகண்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்ட்டு கமெண்டில் ஒரு சகோதரி கேட்டாங்க.
அவங்களுக்கு அப்போ என்னால் ரிப்ளை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, போட முடியல. இப்போது போடுறேன். இப்போது இந்த மாதிரி போட்டுட்டோம். இந்த ஒரு ஒயர் ஒன்று ரைட் சைடு இருக்கிறதோ இல்லை லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரோ, இது இந்த இப்போ வந்து நம்மளுக்கு மேலே இருக்கிற டாப்பில் ரைட் ஒன்று ட்ராவல் ஆகுது, லெஃப்ட் ஒன்று ட்ராவல் ஆகுது. இப்போ நான் ரைட் சைடு இருக்கிற நரம்பு எடுத்துக்கிறேன். இது கீழே இருக்கிற இந்த பீடுக்குள்ளே கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பீடுக்குள்ளே கோத்து, அதுக்கு பக்கத்தில் அப்படியே எடுத்து இது இப்போது ரைட் லெஃப்டில் இருக்கிற அந்த நரம்புக்கு பக்கத்தில் கொண்டு போகிறேன். இந்த நரம்புக்கு பக்கத்தில் நம்ம அதை கொண்டு வரோம். வெளியில் நரம்பு தெரியாமல் பீட்ஸ்குள்ளே உள்ளே கொடுத்து எடுத்துகிட்டு வரோம். இப்போ இந்த 2 நரம்பும் பக்கத்தில் இப்போ இங்கே இருந்ததை இந்த பீடு இந்த பீடு இந்த பீடு 3 பீடுக்குள்ளேயும் கொடுத்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற நரம்புக்கு பக்கத்தில் கொண்டாந்துருக்கோம். அதை நல்லா ஒரு 2-3 நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரோ முடிச்சிருச்சு. அது மாதிரி டைட்டாக நாட் போட்டுவிட்டேன். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட் ரோ நமக்கு முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிடுச்சு. இப்போது செகண்ட் ரோ போட போகிறோம். இந்த நரம்பே கொண்டு போகலாம். இப்போது இந்த பக்கத்தில் இருக்கிற பீடுக்குள்ளே கொண்டு போகிறோம். ஒரு நரம்பை கொண்டு போகிறோம். இப்போது இந்த பீடுக்குள்ளே ரைட் சைடு ஒரு நரம்பும் லெஃப்ட் சைடு ஒரு நரம்பும் வந்திருக்கு. இப்போது ரைட் சைடு இருக்கிற நரம்பில் 3 பீடு கோக்க போகிறோம். 1 2 3 பீடு கோக்க போகிறோம். 2 பீடு கோத்துட்டு இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற நரம்பில் ஒரு பீடு கூட நம்ம கோக்கலை. அந்த நரம்பை மட்டும் ஒரு பீடுக்குள்ளே உள்ளே விட்டு எடுத்துடுறோம். அது மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு பாருங்கள், செகண்ட் ரோ ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு 4 டைமண்ட், செகண்ட் 4 டைமண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த நரம்பை எடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பீட் தான், பக்கத்து பீடுக்குள்ளே உள்ளே விட்டு வெளியே எடுத்துடுறோம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இது ஒரு டைமண்ட், செகண்ட் ரோ ஒரு டைமண்ட், 4 இது 4. இப்போ என்ன பண்ண போகிறோம், செகண்டுக்கு இப்போ இது நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட்டு கொண்டு போகிறோம். அதனால் எல்லா பீடுமே ரைட் சைடு தான் கோக்க போகிறோம். இப்போ 2 பீடு நம்மளுக்கு வந்து 4 பீடு சேர்ந்தது தான் ஒரு டைமண்ட். 1 2 இருக்குது, இன்னும் 2 பீடு கோக்குறோம். இனிமேல் இந்த எண்டு முடிகிற வரைக்கும் 2 பீடு தான் கோக்க போகிறோம். ஒரு பீடுக்குள்ளே உள்ளே விட்டு நம்ம நரம்பு எடுத்துடுறோம். பாருங்கள், செகண்ட் இது ஒரு டைமண்ட், செகண்ட் ஒரு டைமண்ட். அடுத்ததாக இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத ஒரு நரம்பை மட்டும்தான் அடுத்த பீடுக்குள்ளே உள்ளே விட்டு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு டைமண்ட் 2 டைமண்ட். ஃபஸ்ட்டு லைனு செகண்ட் லைனு நம்மளுக்கு 1 2. இப்போது அதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போட போகிறோம். போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் பேஸு 1 2 3 4 5 லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கார்னர் ஒயர் எடுத்துகிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃபினிஷ் பண்ணி முடி போட்டுட்டு நம்ம இதை அப்படியே கட் பண்ணி விடக்கூடாது. இது நம்ம அதுக்கப்புறமா
உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பீட்ஸ்குள்ளே நம்மளால் எவ்வளோ தூரம் சொருக முடியுமோ உள்ளுக்குள்ளே சொருகிட்டு விட்டுடலாம். ஏன்னா இது வந்து நைலான் மாதிரி இருக்கும், அதனால் சீக்கிரமாக இது வந்து முடி கழண்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இந்த பீட்ஸ்குள்ளே எவ்வளோ தூரம் நம்மளால் ஆப்போசிட்டில் இருக்க மாற்றி மாற்றி செருக்கி எடுத்துன்னு போயிட்டு விட்டுடலாம். இதே உள்ள எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டு மீதி கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ நம்மளுக்கு வந்து உருகாது. இந்த ஒயர் வந்து இந்த பீட்ஸ்குள்ளேயே இருக்கும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதுதான் பேஸ். இந்த பீட்ஸ் ஹேண்ட்பேக்கு எந்த பீட்ஸ் போட்டாலும் பேஸ் இது தான். இதே மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் டைப்பில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.